பிக் பாஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரோமோ பார்த்துருப்போம். அரோரா வர்சஸ் பார்வதி அப்படின்ற ஒரு கேஸ் போயிட்டுருக்குது. எஸ், இதில் வந்து அரோராவோட கேஸ் தான் விசாரிக்கப்படுது. அரோரா வந்துட்டு பார்வதி மேலே ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க. லைக் அவதூறு பரப்புகிறாங்க, இவங்க ரெண்டு பேரும் ரிலேஷன்ஷிப்பில் இருந்துட்டு போட்டோம், என்ன வேணாலும் பண்ணிட்டு போகணும், வெளியே போன பக்கத்தில் இருக்க மாரியம்மன் கோயிலில் கல்யாணமே பண்ணிக்கிட்டோம், எனக்கு அதில் என்னங்க பிரச்சனை, ஆனால் ஏன் பேர் இதில் தப்பாக யூஸ் பண்ணுறதும் நாமினேஷனில் கொண்டு வரதும் அப்படின்ற மாதிரி தான் இவங்க கேஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இதுக்கு வந்துட்டு அவங்க செலக்ட் பண்ண லாயர், நம்மளோட பார்வதியோட லாயர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா கமருதீனா இருக்காரு. அண்ட் அரோராவோட லாயர் விக்கல்ஸ் விக்ரம். அண்ட் பார்வதியோட ஜட்ஜ் வந்து சாண்ட்ரா. அண்ட் அரோராவோட ஜட்ஜ் கனியா இருக்கிறாங்க. அண்ட் இதில் நம்மளோட அரோரா சொல்கிறாங்க, லைக் கமருதீன் அண்ட் பார்வதிக்குள்ள காதல் இருக்குது அப்படின்றத என்கிட்ட கட் அண்ட் ரைட்டாக சொல்லவே இல்லை. அப்போது உள்ள நான் வந்து ஒரு ஃப்ரெண்டாக இன்வால்வ் ஆகிறதுல என்ன தப்பு அப்படின்ற மாதிரி பேச வராங்க. பட் அதுக்குள்ளே பார்வதி இல்லை மாதிரி காதல் மாதிரி அப்படின்றத அங்கே ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. மக்களே நீங்கள் நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், அது காதல் கிடையாது, காதல் மாதிரி. அவங்க உள்ளே போய் ஸ்மோக்கிங் ரூமில் பேசுகிறாங்க, இல்லைனா வீட்டுக்குள்ளே உட்காந்து பேசுகிறாங்க, அது நீங்கள் காதலோ அன்போ அப்படிலாம் நினைக்கக்கூடாது. அது காதல் மாதிரி. ரொம்ப அன்பாக பேசுகிறாங்க, கணவன் மனைவி மாதிரி ரொம்ப பாசமாக இருக்காங்க அப்படின்னா அது கணவன் மனைவி மாதிரி. வெளியே வந்ததுக்கப்புறம் நாளைக்கு வெளியே சொல்லணும் இல்லையா, நாங்கள் உள்ள இந்த ரிலேஷன்ஷிப்லேயும் இல்லை, நாங்கள் எப்போவுமே அது ஃப்ரெண்டுக்கு மேலே, லவ்ன்றது கிடையாது, லவ் மாதிரி அப்படி தானே சொன்னோம். அதனால் அந்த மாதிரின்ற வார்த்தை ரொம்ப முக்கியம். நீங்களும் இனிமேல் அப்படி தான் சொல்லணும். லவ்வர்ஸ் மாதிரி அவங்க நடந்துக்கிறாங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரி ஒரு அன்யோன்யமாக இருக்கிறாங்க, அப்படி தான் நீங்கள் பேசணுமே தவிர தப்பாக பேசாதீங்க. என்ன பார்வதி அந்த இடத்துல அதை கரெக்ட் பண்ணுறாங்க, மாதிரி அப்படின்னு இருக்காங்க. ஸோ அரோரா அதை தான் மீன் பண்ணுறாங்க. அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் அவன் இருக்கிறான், நான் வந்து அவனுக்கு ப்ராப்ளமாக இருக்கிறேன்றது எனக்கு தெரியாதுன்ற மாதிரி அவங்க மீன் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இவங்களோட அரோராவோட ஜட்ஜான விக்கல்ஸ், ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, என் கட்சிக்காரர் மேலே அவதூறு பரப்புகிறாங்க, வெளியே அனுப்பணும் அப்படின்றதுக்காகவே அரோராவை வெளியே அனுப்பணும், ஸோ தப்பாக அவங்க பேரை கெடுக்கணுன்றதுக்காகவே இந்த மாதிரியான ரீசன்ஸ்லாம் எடுத்து வைக்கிறாங்கன்ற மாதிரி விக்கல்ஸ் வாதாடுறாரு. ஸோ விக்கல்ஸ் இந்த வாரம் வேறு லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காரு. லைக் அவர் இப்போது கடந்த ஒரு 2-3 வாரங்களாகவே பெஸ்ட்டு பெர்ஃபார்மரில் விக்கல்ஸ் எப்படினாலும் வந்துடுறாரு. அண்ட் அவருக்கு தகுந்த மாதிரி அவர் கேஸை பயங்கரமாக டிஃபெண்ட் பண்ணுறாரு. இப்போது எஃப்ஜியோட கேஸ்லாம் வந்துட்டு அவங்க தோற்று போயிட்டாங்க தான், ஆனால் அந்த இடத்துலையும் இதை நம்ம பேசி உன்னை அசிங்கப்படுத்த ட்ரை பண்ணுறாங்க, அதை ஆஃப் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி எஃப்ஜேக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்தார். அண்டு பார்வதி கேஸும் ஜெயிச்சு கொடுத்தார், வினோத் கேஸும் ஜெயிச்சு கொடுத்தாரு. அப்படியே அவரோட டேலண்ட்டை வெளியே காமிக்கிறார். ஸோ ஒவ்வொரு கேஸும் வந்து அவர் வாதாடி ஜெயிக்கிறாரு, தோத்தாலும் அதில் வந்து அவங்க பக்கம் வெற்றி வர மாதிரி பண்ணுறாரு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஹவுஸ்மேட்ஸ் மைண்ட் செட்டில் ஓகே, விக்கல்ஸ் நல்லா வந்து வாதாடுவார், அவர்கிட்ட நம்ம ஒரு கேஸை எடுத்துகிட்டு போனால் அவர் நமக்கு ஜட்ஜ்மெண்ட் வாங்கி கொடுப்பார் அப்படின்ற நம்பிக்கை ஈவன் அவரோட ஹேட்டரான பார்வதிக்கே வந்துருச்சு. அதனால தான் வந்துட்டு அவர் ஒவ்வொரு இதுலேயும் கூப்பிட்றாங்க. பார்வதி நேற்று நினச்சிருந்தா அது சாண்ட்ரா கிட்ட போய் கொடுத்துருக்கலாம். அண்ட் சாண்ட்ராக்கு அது ரொம்ப பெரிய வருத்தம் பார்வதி மேலே, என்கிட்டே வந்து லாயராக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி நீ விக்கல்ஸ் கிட்ட போயிட்டேன்னு கோபமும் இருக்குது. பட் அதுக்கு முன்னாடியே இது அரோரா கொடுத்த கேஸ் அப்படின்றனால இங்கே மட்டும் பார்வதி முதல்ல கேஸ் கொடுத்துருந்தாங்கன்னா பார்வதியை தான் பிக் பாஸ் கூப்பிட்டு பேசியிருப்பாரு, பார்வதி அவங்களுக்கு வேண்டிய அட்வொகேட்டை அவங்க எடுத்திருப்பாங்க. ஆனால் இங்கே வந்து இது அரோரா கொடுத்த கேஸ் அப்படின்றதுனால அரோரா கிட்ட பிக் பாஸ் முதல்ல பேசியிருப்பாரு, உங்களுக்கான லாயரை நீங்கள் சூஸ் பண்ணுங்க அப்படின் போது அரோரா ஓகே சூப்பர், விக்கல்ஸ் விக்ரம் தான் பாயிண்டாக பேசுவான் அப்படின்னு சொல்லி அவரை எடுத்திருக்காங்கன்றது புரியுது. ஸோ இவங்க சொல்கிறாங்களே அவதூறு பரப்பணும் அப்படின்றதுக்காகவே பார்வதி வந்து இது பேசுகிறாங்க அப்படின்றாங்க. அண்ட் பார்வதியோட அட்வொகேட்டான கமருதீன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, வினோத்தை வந்து எவிடன்ஸாக கூப்பிட்றாரு போல இருக்குது. ஸோ கூப்பிட்டு பாரு வந்து உங்ககிட்ட சொன்னாங்களா, அரோராவை பற்றி அவதூறு பரப்புனாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அண்ட் அதுக்கு வினோத் என்ன சொல்கிறாருன்னா, பிரச்சனை அப்படின்னா தனிப்பட்ட முறையில் பேசணும், நேரில் பேசிக்க வேண்டியதானே அப்படின்றாரு. ஸோ லைக் இந்த இடத்துல வந்து இவர் பார்வதிக்கு சப்போர்ட்டாக தான் விட்னஸ் பேசியிருப்பாரா என்னன்னு தெரியல. ஏன்னா பல இடங்களில் பார்வதி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அவள் துஷார் இருக்கிற வரைக்கும் துஷார் கூட சுற்றிட்டு இருந்தா, துஷார் போனதுக்கப்புறம் கமருதீன் கூட சுற்றுறா. அண்டு இவர்கிட்ட வினோத் அண்ட் அமித் கிட்ட ஒரு தடவை உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது, அவங்க 2 பேரும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்கலாம், ஆனால் நாங்கள் 2 பேரும் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம், எங்கள் முன்னாடி அவள் டான்ஸ் ஆடுறதோ இல்லை அவளுக்கு போய் இவன் வந்துட்டு எதாவது ஹெல்ப் பண்ணுறதுலாம் பார்க்கும்போது எனக்கு இரிட்டேட் ஆகுது, அப்போ அவள் வேணும்னே பண்ணுறாத அப்படின்ற மாதிரி பார்வதி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அமித் கிட்டேன்னு சொல்லியிருக்காங்க, அவங்க இந்த வீட்டில் பலர்கிட்ட அந்த மாதிரி பரப்பிட்டு இருப்பாங்க. அது எதுக்காக அப்படின்னா மக்களுக்கு போய் சேரணும் அப்படின்றதுக்காக நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்காங்க. அதுக்காக தான் விட்னஸாக கூப்பிடுறாங்க. அண்ட் வினோத்தும் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவங்க பிரச்சனைனா தனிப்பட்ட முறையில் பேசியிருக்கலாம்,
ஒருவேளை இவங்க கிட்ட சொன்னதை அவர் ஒத்துக்கிட்டாரா என்னன்னு தெரியல. அண்ட் அதை தான் வந்துட்டு விக்கல்ஸ் கடைசியாக பேசுகிறாரு. ஒத்துக்கோ, உனக்கு அரோராவை பார்த்தா பயம், அவளோட கேமை பார்த்தா பயம். ஸோ நேருக்கு நேராக அவள் கேமோட உன்னோட ஆட முடியாதனால தான் அவன் மேலே இப்படி அவதூறு விலைக்கு, அவன் மேலே இப்படி அவதூறு பரப்பி அவளை வெளியே அனுப்பணும்னு நினைக்கிறேன். உனக்கு அவளை பார்த்தா பயம், உன் முகத்தர கிழிஞ்சிருச்சு அப்படின்னு உள்ள இருக்க வன்மத்தெல்லாம் விக்கல்ஸ் கக்கிறார் போல இருக்கு. பட் எனிவேஸ் அவர் ஒரு அட்வொகேட்டாக சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. இவ்வளவு நாள் நம்ம அரோராவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நாள் அவங்கள நமக்கு எப்படி தெரியும்? ஓகே, துஷார் கூட ஏதோ லவ் கண்டென்ட் கொடுத்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் கமருதீன், வினோத், அரோரா ஏதோ ஒரு பாண்டில் இருக்காங்க. அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அதை வச்சு தெரியும். அதுக்கப்புறம் பார்வதி, அரோரா, கமருதீன் ஒரு ட்ரையாங்குலர் லவ் ஸ்டோரி இருந்தது. அப்படின்ற மாதிரி மட்டும்தான் அவங்க மூவ் ஆகிட்டு இருந்தாங்க. அண்ட் இப்போ தான் அரோரா ஒரு 2-3 வீக்ஸாக நல்லா கேம் ஆடுறாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அரோரா எதுவுமே பண்ணலை. அண்ட் மோர் ஓவர் அரோராக்கு வேறு யாருக்கு இந்த வீட்டில் கேஸ் கொடுக்க முடியும்? யோசிச்சு பாருங்கள். வேறு யார் கூட அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, என்ன இது இருக்குது? அவங்களுக்கு வேறு யார் கூடயும் பெருசாக அந்த மாதிரியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு பெரிய கேஸ் கொடுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது. பார்வதி வச்சு தான், பார்வதி கமருதீன் மேலே தான் அவங்க கேஸ் கொடுக்க முடியும். சீரியஸ்லி இத்தனை வாரங்கள் அரோரா வந்ததுக்கு ஒரு பெரிய காரணம் பார்வதி, கமருதீன் தான். இந்த பிரச்சனையால் தான் அவங்க ட்ராவல் ஆகி வந்தாங்க. இன்றைக்கி கேம் ஆடுறாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி அரோரா வந்ததுக்கான காரணம் இந்த ஒரு ட்ரையாங்குலர் லவ் ஸ்டோரியை வச்சு தான். அண்ட் அரோரா அதை செம்மையாக யூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு பெரிய கேஸாக போடணும், அது பேசும் பொருளாக மாறணும் அப்படின்னா அவங்க இந்த இடத்துல அழகாக ஸ்கோர் பண்ணுறாங்க. அண்ட் அவங்களால பாயிண்ட்ஸும் வைக்க முடியும். ஏன்னா எந்த ரிலேஷன்ஷிப்லேயும் அவங்க கமருதீன் கூட கிடையாது. ட்ரூவலே ஒரு ஃப்ரெண்டாக தான் இருந்தாங்க. உங்களுக்கு பொசசிவ் ஆகுது அப்படின்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த ரிலேஷன்ஷிப் என்னன்னு என்கிட்ட டிஃபைன் பண்ணியிருக்கீங்களா? கமருதீன் அண்ட் பார்வதி லவ்வர்ஸ்ன்னு டிஃபைன் பண்ணிங்களா? அதுவும் நீங்கள் பண்ண மாட்டீங்க. அண்ட் பொசசிவ் ஆகுதுன்னு சொன்னால் நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு அரோரா பாயிண்ட் பேசினாலும் அது வேலிடாக தான் இருக்கும். ஸோ அரோரா சொல்லவே தேவையில்லை. அவங்க அட்வொகேட்டாக இருந்தாலும் நல்லா பாயிண்ட் பேசுவாங்க, ஜட்ஜாக இருந்தாலும் அவங்களால தீர்ப்பு ஒழுங்காக கொடுக்க முடியும். அண்ட் இந்த இடத்துல தன்னை டிஃபெண்ட் பண்ணிக்க அரோரா சூப்பராக பேசுவாங்க. மோரோவர் அவங்க கிட்ட விக்கல்ஸ் இருக்காரு. விக்கல்ஸ் ஒரு பிம்பத்தை கட்டமைச்சிட்டார். அவர் பேசினாலே அது கரெக்டாக இருக்கும், அவர் பேசினாலே அந்த கேஸ் ஜெயிக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு இமேஜ் வேறு செட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கேஸ் பயங்கர சுவாரஸ்யமாக போகும். அண்ட் சம்மந்தப்பட்ட கமருதீனும் அட்வொகேட்டாக இருக்கிறத பார்க்கும்போது அடடா நல்ல காம்பினேஷன்ப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அண்ட் மோரோவர் நேற்று நைட்டு கூட விதிமீறல் மறுபடியும் பார்வதி பண்ணியிருக்காங்க. அதாவது பார்வதி அண்ட் கமருதீன் அவங்க நைட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா பார்வதி நேற்றே சொன்னாங்க, ஐயோ பேபி காலையில் கூட பேசாமல் இருக்க முடியும், நைட் என்னால் பேசாமல் இருக்கவே முடியாது அப்படின்னாங்க இல்லையா. ஸோ நைட் வந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுறதுக்கு அவர் தேவைப்படுறாங்க அவங்களுக்கு. ஸோ அவங்க வந்து நைட்டு வெசல் வாஷிங் பண்ணிகிட்டு இருந்தாங்களாம். அப்போ ரம்யா வந்துட்டு, ஹே என்னடி நீ மட்டும் தனியாக வாஷ் பண்ணிகிட்ருக்க, அவள் அங்கே எங்கேயோ கடலை போட்டுட்ருக்கா அப்படின்ற மாதிரி சொன்னாங்களாம். அப்போ தான் கம்மு சொல்கிறாரு, ஆமாம் நானும் வந்துட்டு ஹவுஸ் கிளீனிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவள் என்கிட்ட வந்து கேட்டா, நீ இங்கே இருக்கா அவள் அங்கே தனியாக இருக்கா அப்படின்னு. ஸோ லைக் ரம்யா வந்து நம்ம 2 பேத்துக்குள்ளேயும் ஏற்றி விட்டுட்ருக்கா அப்படின்ற ஒரு கான்வர்சேஷன் போயிட்டுருக்கு. அப்போ பார்வதி அவங்களோட மைக்கை அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி மைக்கை ஃபுல்லாக மறைச்சிட்டு ஏதோ கெட்ட வார்த்தை பேசியிருக்காங்க ரம்யாவை. அண்ட் இன்னொன்று என்னமோ சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு நான் இப்படி பேசினேன், அவங்க வந்து நம்மளை இப்படி தான் யோசிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காங்க. இவளுக்கு என்ன சொன்னாலும் திருந்த மாட்டா. இத்தனை கேமரா உன்னை சுற்றி இருக்குது, நீ என்ன பண்ணாலும் தெரியும். உன்னை கேமரா ஜூம் பண்ணுது, நீ பேசுகிறத மறைக்கலாம், ஆனால் கேமரா உன்னால் என்ன பண்ண முடியும்? நீ பேசுகிறேன்னு போதே உன்னை ஃபோக்கஸ் பண்ணுதுன்னு தெரிஞ்சும் நான் இப்படி தான் தப்பு பண்ணுறேன்றலாம் எவ்வளோ திமிரு அவளுக்கு. இதில் வேற பாவம் கமருதீன் வேற கூட இருந்து அவரும் கெட்ட பேர் வாங்குறாரு. அவங்க மைக்கில் ஒரு வார்த்தையை பேசினா கூட இந்த வார்த்தையை தான் பேசினாங்க அப்படின்னு தெரிஞ்சிடும். ஆனால் பேசாத வார்த்தைக்கு தான் 1000 அர்த்தங்கள் இருக்குது. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதத்தில் அதை யோசிக்க முடியும். பார்வதி சப்போர்ட்டர்ஸ் அதை வேறு மாதிரி யோசிக்கலாம், பார்வதி ஹேட்டர்ஸ் அதை வேறு மாதிரி யோசிக்கலாம். ஆனால் நாளைக்கு வெளியே வரும்போது பார்வதி என்ன சொல்லுவாங்க, இல்லை அது உங்களுக்கு தப்பாக தோணியிருக்கு, ஆனால் நான் இதைத்தானே சொன்னேன் அப்படின்னு டிஃபெண்ட் பண்ணுறதுக்காக இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுறாங்களாம் மேடம். அண்ட் இதில் அவங்க கமருதீனோட லைஃபையும் ரொம்ப ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா கமருதீன் இப்போ நேற்று கூட அமித் சொன்னார்லேயே ஒரு பனிஷ்மெண்ட், 2 பேரும் பேசிக்காதீங்க அப்படின்னு பனிஷ்மெண்ட் கொடுக்கும்போது இவர் நம்ம கமருதீன் இருந்துட்டு சரி ஓகே நம்ம வேணால் பேசாமல் இருப்போமா, ஏன்னா வீட்டு வேலை எல்லாத்தையும் நம்ம தலையில் கட்டுறாங்க, அது நம்மளால் பண்ண முடியாது, அப்போ பேசாமல் இருப்போமா அப்படின்போது, ஹே பேபி உன்னால் பேசாமல் இருக்க முடியுமா, இங்கே பாருடா என்னால் உங்ககிட்ட பேசாமல் இருக்க முடியாது, ஆனால் உன்னால் அப்படி இருக்க முடியுமா, என்கிட்ட பேசாமல் இருக்க முடியுமா அப்படின்னு அவரை இமோஷ்னல் பிளாக்மெயில் பண்ணி தன் கூட வச்சு அவரோட கேமை ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்காங்க பார்வதி அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி.